தோ வந்துருச்சுங்க OnePlus 11 ஓட இந்தியா வேரியன்ட். இதுக்கு முன்னாடி நாங்க சைனா வேரியன்ட் அன்பாக்ஸ் பண்ணிருந்தோம், அப்புறம் குயிக் ரிவ்யூ கொடுத்திருந்தோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா கண்டிப்பா எங்க லிங்க் வந்துரும், போய் பாத்துருங்க. ஆனா இந்த வீடியோல நான் என்ன பண்ண போறேன்னா OnePlus 11 ஓட ஃபுல் ரிவ்யூ கொடுக்க போறேன். அது கூட நான் Pixel 7 கம்பேர் பண்ண போறேங்க. இது ரெண்டும் ஒரே பிரைஸ் ரேஞ்ச்ல வர போகுது, சோ இட் மேக்ஸ் தி ரைட் சென்ஸ். இதான் எங்க சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? So OnePlus 11 ஓட டிசைன் நீங்க பாத்தீங்கன்னா OnePlus 10 Proவும் OnePlus 7T மிக்ஸ் பண்ணி போட்டா OnePlus 11 டிசைன் வருங்க. இந்த சர்க்கிள்ல கேமரா கட் அவுட் இருக்குல OnePlus 11 லாஸ்ட் டைம் நம்ம OnePlus 7Tல பார்த்தோம், அதே மாதிரி டிசைன் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் OnePlus 10 Pro ஓட ஸ்கொயர் ரெக்டாங்குலர் கேமரா கட் அவுட் கம்பேரிசன்ல இந்த சர்க்கிள் கேமரா கட் அவுட் பெட்டர்னு நான் சொல்லுவேன். அப்புறம் இந்த பேக் டிசைன் இருக்குல, இந்த கேமரா கட் அவுட் வச்சு சொல்றேன் நான், அது வந்து சீம்லெஸ்ஸா இருக்குங்க. இந்த பிக்சலோட இந்த வைசர் கட் அவுட்னு சொல்லுவாங்க கேமரா கட் அவுட், அது வந்து அவ்வளவு சீம்லெஸ்ஸா இல்ல பாக்குறதுக்கு. ஆனா டிசைன் வந்து ஒரு சப்ஜெக்டிவான டாபிக்ங்க. எனக்கு பிடிச்சாலும் உங்களுக்கு பிடிக்காம போகலாம். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, ரெண்டு போன்லயும் உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல Gorilla Glass Victus ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா Pixel 7ல உங்களுக்கு பேக்லயும் Gorilla Glass Victus கொடுத்திருக்காங்க. OnePlus 11ல Gorilla Glass 5 தான் கொடுத்திருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே, ரெண்டுமே ஓரளவு நல்லதுதான் சொல்லலாம். ஆனா Pixel 7ல இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு IP68 ரேட்டிங் கிடைக்குங்க. OnePlusல IP ரேட்டிங்கே இல்ல. ஒரு 50,000 கொடுத்து நீங்க போன் வாங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் IP ரேட்டிங் கொடுக்கிறது மஸ்ட்ங்க. IP ரேட்டிங் இல்லனா டிசப்பாயிண்டிங் தான். அப்புறம் OnePlus 11 ஓட பேக் டெக்ஸ்சர், இந்த கிளாஸ்ல பேக் டெக்ஸ்சர் இருக்குல, ஒரு ஷிம்மரி கிளிட்டர் பேட்டர்ன் மாதிரி இருக்குங்க. பிடிக்கிறது கொஞ்சம் ஸ்லிப்பரியா இருக்கு. அதனால நீங்க என்ன சொல்வேன்னா, நீங்க வந்து கேஸ போட்டுக்கோங்க. OnePlus 11ல பாக்ஸ்லயே கொடுக்குறாங்க. சோ இட்ஸ் a very good case. நல்ல கம்ஃபர்ட்டபிளா இருக்கு ஹோல்ட் பண்றதுக்கு. அதே சமயத்துல நீங்க 50,000 கொடுத்து Pixel 7 வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்ல சார்ஜர் கிடைக்காது, கேஸும் கிடைக்காது. சோ இப்போ பார்க்க போனா OnePlus 11 வந்து ஒரு பெரிய போனுங்க கம்பேர்ட் டு Pixel 7. அப்புறம் வெயிட்டும் அதிகமா தான் இருக்கு. பட் வெயிட் டிஃபரன்ஸ் வந்து அவ்வளவு அதிகமா இல்லைங்க. ஒரு 8-10 கிராம் டிஃபரன்ஸ் தான் இருக்குங்க. சோ காம்பாக்ட் போனுக்காக ஒரு பிக்சல் வந்து ஒரு ஹெவியான போன்னு நான் சொல்லுவேன். OnePlus ஓட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன், வெயிட் வந்து பெட்டர்னு நான் சொல்லுவேன். அப்புறம் பிக்சல்ல உங்களுக்கு ஒரு ஃபிளாட் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. OnePlusல கர்வ் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சில பேருக்கு கர்வ் டிஸ்ப்ளே பிடிக்கும், சில பேருக்கு ஃபிளாட் டிஸ்ப்ளே பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும் கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஆனா என்ன ஆனாலும் ரெண்டு போனுமே இன் ஹேண்ட் ஃபீல் வந்து சூப்பருங்க. 50,000 கொடுத்து ஒரு பிரீமியம் போன் வாங்கின ஃபீல் வரும். ரெண்டு போனுமே நீங்க பாத்தீங்கன்னா OnePlus ஓட டிசைன் எனக்கு ஸ்லைட்லி பெட்டரா பிடிச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், Pixel 7ல வந்து OnePlus 11 கம்பேரிசன்ல அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு USB Type-C 3.2 ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. OnePlusல உங்களுக்கு USB Type-C 2.0 ஸ்பீட் தான் கிடைக்கும். இதனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஸ்பீட் இருக்குல, அது OnePlusல ஸ்லோவா இருக்கும் கம்பேர்ட் டு Pixel. அப்புறம் நீங்க HDMI ஸ்ட்ரீமிங் பண்றீங்கன்னா கேபிள் வச்சு, அது வந்து Pixelல ஈஸியா இருக்கும் கம்பேர்ட் டு OnePlus. ஆனா OnePlusல இருக்க பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? அலர்ட் ஸ்லைடருங்க OnePlus 11ல இருக்கு. இப்போ ஸ்பீக்கர் செட்டப் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு OnePlus 11ல வந்து ப்ராப்பர் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப், கீழோர் ஸ்பீக்கரும் மேலோர் ஸ்பீக்கரும் அப்படின்னு. Pixel 7ல வந்து செகண்ட் ஸ்பீக்கர் வந்து இயர் பீஸ் தாங்க. அப்புறம் OnePlus 11ல உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இவரை கேட்டு பார்த்தேன், ரெண்டுமே ரிச்சா இருக்கு, டீடைல்டா இருக்கு, சவுண்ட் அப்படி கேக்குறது கிளாரிட்டிலாம் சூப்பரா இருக்கு. பட் OnePlus 11ல வந்து லவுட்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்புறம் பேஸோட குவாலிட்டி இருக்கு OnePlus 11ல தான் பெட்டரா இருக்கு. நீங்களே கேட்டு பாருங்க, சரியா தவறான்னு நீங்க காமெண்ட்ஸ் சொல்லுங்க. அடுத்து டிஸ்ப்ளே பத்தி பேசலாம். டிஸ்ப்ளேல வந்து OnePlus 11ல உங்களுக்கு 6.7 இன்ச் QHD AMOLED பேனல் வித் 120 Hz refresh rate கொடுத்திருக்காங்க. அப்புறம் LTPO டெக்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க, LTPO 3 டெக். அது என்னன்னா, உங்களுக்கு வேரியபிள் refresh rate கிடைக்கும். அப்படினா 1 Hz to 120 Hz நடுவுல எந்த refresh rate வேணாலும் அது யூஸ் பண்ணும். அப்படினா நீங்க ஒரு போட்டோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து refresh rate அதிகமா அவசியம் இல்ல அப்படினா 1 Hz க்கு டிஸ்ப்ளே நின்னுரும். இல்லனா நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்க 30 fps வீடியோனா, அப்ப 30 Hz ல அது டிஸ்ப்ளே refresh ஆகும். இதெல்லாம் வச்சு என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு பேட்டரி லைஃப் கண்டிப்பா பெட்டரா கிடைக்கும் OnePlus 11ல. அத பத்தி நான் கண்டிப்பா பேசுவேன், சோ ஸ்டே டியூன்ட். Pixelல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன டிஸ்ப்ளே தான் கிடைக்கும். ஃபிளாட் டிஸ்ப்ளே 6.3 இன்ச் டிஸ்ப்ளே, AMOLED பேனல், 90 Hz refresh rate. அப்புறம் உங்களுக்கு வேரியபிள் refresh rate இந்த மாதிரி OnePlus அளவுக்கு கண்டிப்பா கிடைக்காது. பிரைட்னஸ் லெவல் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு HDR வீடியோ பாக்கும்போது Pixel 7ல 1400 nits போகும், OnePlus 11ல 1300 nits போகும். சோ இட்ஸ் வெரி பிரைட். டெய்லி யூசேஜ்ல நீங்க வெளிய எடுத்துட்டு போறீங்கன்னா அப்ப கூட உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து சூப்பரா இருக்குங்க. வியூயிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்புறம் கலர் அக்யூரசி இந்த டிஸ்ப்ளேல வந்து ரெண்டு டிஸ்ப்ளேலயும் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. அப்படின்னா நீங்க ஒரு போட்டோகிராஃபர் இல்ல வீடியோகிராஃபர்னா இந்த கலர் அக்யூரசி வந்து நீங்க அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. ஏன்னா போட்டோ எடிட் பண்றதுக்கு இந்த டிஸ்ப்ளேல வந்து கரெக்ட்டா கலர்ஸ் காட்டும். அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் OnePlusல வந்து டால்பி விஷன் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி டால்பி விஷன் சப்போர்ட் வந்து ஐபோன்ஸ்ல ஆஃப் கோர்ஸ் இருந்தது, அப்புறம் Xiaomi phones இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் OnePlusல கொடுத்திருக்காங்க. பட் நான் Netflixல டால்பி விஷன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தப்போ இல்ல. சோ OnePlusல கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டால்பி விஷன் சப்போர்ட் கூடிய சீக்கிரம் Netflixக்கு வரும்னு. அப்புறம் டிஸ்ப்ளே குவாலிட்டி செக் பண்றதுக்கு நான் 4K HDR வீடியோ YouTubeல பார்த்தேங்க. ரெண்டு போன்ஸ்லயுமே ஹைலைட் அண்ட் ஷேடோ
ஃபோட்டோஸ் ரெண்டுமே சூப்பரா காட்டுதுங்க. ஓவரா பண்ணாம கரெக்டா HDR ப்ராசஸ் பண்ணி இதெல்லாம் பிரீமியம் டிஸ்ப்ளே தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபோன் வாங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்கனால உங்களுக்கு ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. OnePlus 11ல ஃபாஸ்டா இருக்கு கம்பேர்ட் டு Pixel 7 அன்லாக் பண்ணும்போது. அப்புறம் ஃபைனலி ஹாப்டிக் ஃபீட்பேக் அப்படினா வைப்ரேஷன் வரும்ல டைப் பண்ணும்போது அந்த வைப்ரேஷனோட குவாலிட்டி ரெண்டு ஃபோன்லயுமே சூப்பரா இருக்கு. OnePlusல O hapticsல நீங்க வைப்ரேஷனோட ஸ்ட்ரெngth வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல். ஓகே, கேமராஸ் பத்தி பேசுவோமா? OnePlus 11ல சூப்பர் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் பின்னாடி 50 மெகாபிக்சல் Sony IMX 890 பிரைமரி கேமராவும் 32 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ கேமரா 2x ஆப்டிகல் ஜூம் கிடைக்கும் அதுல. அப்புறம் 48 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 16 MP கேமரா கிடைக்கும். பிக்சல்ல உங்களுக்கு ரெண்டு கேமரா தாங்க, 50 MP plus 12 MP அல்ட்ரா வைட், அப்புறம் ஃப்ரண்ட்ல 10.8 MP செல்ஃபி கேமரா. சோ இப்போ கேமரா சாம்பிள்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்தலாமா? OnePlus 11 ஓட பிரைமரி கேமரா பாத்தீங்கன்னா செம்ம டீடைல்ஸ் கேப்சர் பண்ணுதுங்க. Sony IMX 890 Pixel 7 கம்பேரிசன்ல மச் பெட்டர், சூப்பரா இருக்கு. அப்புறம் HDR பெர்ஃபார்மன்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா Pixel 7 கம்பேரிசன்ல OnePlus 11 இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலி குட். ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு ஹைலைட் அண்ட் ஷேடோ கண்ட்ரோல் வந்து சூப்பரா கொடுத்திருக்காங்க. ஒரு பிரச்சனை நோட்டீஸ் பண்ணது டெஸ்ட் பண்ணும்போது வந்து வார்ம் கலர்ஸ் ரொம்ப அதிகமா கேப்சர் பண்ணுது OnePlus. சோ சில டைம் அந்த பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமா போட்டோ ஷூட் பண்ணும்போது வருது. அதனால என்ன ஆகுதுன்னா கலர் சயின்ஸ் கன்சிஸ்டன்சி அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா டெலிஃபோட்டோ கேமரால வந்து சரியா இல்லை. ஆனா Pixel 7 பாத்தீங்கன்னா கலர்ஸ் வந்து கரெக்டா எல்லா கலரையும் கரெக்டா ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்ல முடியாதுங்க. சில டைம் அதுவும் கலர்ஸ் ராங் பண்ணிருது. ஆனா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷூட் பண்ணீங்கன்னா ஃபேஷியல் டோன்ஸ் வந்து Pixel 7ல தான் பெஸ்ட், கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லலாம். OnePlus 11ல கொஞ்சம் வார்மா தான் இருக்கு. பட் நீங்க வந்து பிக்சல் பீக் பண்ணி பாத்தீங்கன்னா ஷார்ப்னஸ் பாத்தீங்கன்னா OnePlus 11ல Pixel 7 கம்பேரிசன்ல பெட்டரா இருக்குங்க. அதே இது நீங்க உங்க ஃப்ரெண்டோ ஃபேமிலி மெம்பரை ஷூட் பண்றீங்கன்னா அகைன்ஸ்ட் த லைட் ஷூட் பண்றீங்கன்னா சன் பின்னாடி இருக்கு, ஃபேமிலி மெம்பர் முன்னாடி இருக்காங்கன்னா அப்ப HDRல வந்து OnePlus வந்து ரொம்ப ப்ளூம் மாதிரி ஆட் பண்ணுது, ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியல் லுக் கிரியேட் பண்ணுது. பிக்சல்ல வந்து நேச்சுரலா இருக்கு பாக்குறதுக்கு, ஆனா அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு. ஆக்சுவலி கரெக்டான பிக்சர் வந்து OnePlus 11 ஓட HDR Pixel 7 ஓட HDR க்கு நடுவுல இருக்குன்னு நான் சொல்லுவேன். OnePlus 11 ஓட மேஜர் இம்ப்ரூவ்மென்ட் என்னன்னா போர்ட்ரேட் மோட் கேமரால பெட்டர் எட்ஜ் டிடெக்ஷன், பெட்டர் டெப்த் மேப்பிங் சூப்பரா இருக்கு கம்பேர்ட் டு Pixel 7. லோ லைட்ல பாத்தீங்கன்னா Pixel 7லயும் OnePlus 11ல உங்களுக்கு கரெக்டான எக்ஸ்போஷர் கிடைக்குது. சோ தட்ஸ் குட். பட் Pixel 7ல நாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. OnePlus 11 பாத்தீங்கன்னா நான் ஷார்ப்பா இருக்கு, கலர் கண்ட்ரோல் பெட்டரா இருக்கு. இந்த Pixel 7 இமேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் காஸ்ட் இருக்கு. அதுவும் இல்லாம பிரைட் லைட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்றது OnePlus 11 தான் பெட்டரா பண்ணுது. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து Pixel கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கு கம்பேர்ட் டு OnePlus. பட் OnePlus வந்து HDR அண்ட் லோ லைட் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டரா பண்ணுது கம்பேர்ட் டு Pixel. அதுவும் இல்லாம OnePlusல வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரால உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க சப்ஜெக்ட் க்ளோஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு மேக்ரோ மோட் ஆன் ஆகி டைரக்டா மேக்ரோ பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். Pixel 7ல உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்காது. அப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் டெலிஃபோட்டோ கேமரா கிடைக்கிறதுனால 2x டெலிஃபோட்டோ ஷாட்ஸ் வந்து சூப்பர் ரெஸ் ஜூம் Pixel இருக்க சூப்பர் ரெஸ் ஜூமோட பெட்டரா இருக்குங்க. ஒரே இதுனா 3x இருந்திருக்கணும் OnePlus 11ல, பட் 2x இருக்குது. குவாலிட்டி நல்லா இருக்கு. சோ தட்ஸ் வெரி குட். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, இது ஒரு ஃபன்னியான விஷயங்க. OnePlus வந்து லோ லைட்ல டெலிஃபோட்டோ கேமரா யூஸ் பண்றது இல்ல 2x காக. அது வந்து பிரைமரி கேமராலயே 2x ஓட கிராப் எடுத்து அதை காட்டும். ஏன் தெரியுமா? ஏன்னா டெலிஃபோட்டோ கேமரா வந்து லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு நல்லா பண்ணாது கம்பேர்ட் டு பிரைமரி கேமரா. பிரைமரி கேமராவோட 2x வெரி குட்ங்க, பெட்டர் தென் Pixel அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் Pixel 7 ஓட செல்ஃபி நீங்க பாத்தீங்கன்னா கம்பேர்ட் டு OnePlus 11 அன்டவுட்டட்லி Pixel 7 தாங்க பெட்டர். செல்ஃபி கேமரா உங்களுக்கு வேணும்னா Pixel 7 பிக் பண்ணுங்க கம்பேர்ட் டு OnePlus 11. வீடியோ ரெக்கார்டிங் மெயின் கேமரா 4K 60 fps பாத்தீங்கன்னா Pixel 7ல ஸ்லைட்டா பெட்டரா இருக்குன்னு சொல்லுவேன். OnePlus 11 ஓட வீடியோ ரெக்கார்டிங்கும் டீசென்ட்டா தான் இருக்கு. பட் Pixel 7 வந்து ஸ்லைட்லி பீட் பண்ணுது இன் ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் in HDR as well. I'm shooting a 4K 60 fps video using the OnePlus 11 and the Pixel 7 right now, walking with the phones. I'm shooting a 4K 60 fps video using the OnePlus 11 and the Pixel 7 right now, walking with the phones. லோ லைட் வீடியோ ரெக்கார்டிங்ல வந்து பிக்சல்ல வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் ஹண்டிங் இஷ்யூஸ் இருந்ததுங்க. அப்படின்னா ஃபோக்கஸ் வந்து ஆன் ஆய் ஆஃப் ஆய் அந்த மாதிரி ஆச்சு. OnePlusல வந்து கொஞ்சம் நாய்ஸ் அதிகமா இருந்தது, பட் பிரைட்னஸ் அதிகமா இருந்தது. அப்புறம் அல்ட்ரா வைட் ஆங்கிள் வீடியோல பாத்தீங்கன்னா பிக்சல்ல உங்களுக்கு 4K 60 fps ஷூட் பண்ணலாங்க. OnePlusல 4K 30 fps தான் பண்ணலாம். பட் குவாலிட்டி வந்து OnePlusல தான் பெட்டர்னு சொல்வேன். ஏன்னா உங்களுக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா கொஞ்சம் வைடா கிடைக்குது. அப்புறம் ஃபுட்டேஜ் வந்து பிக்சல் மாதிரி அவ்வளவு வார்மா இல்ல. ஓவரால் பாக்குறதுக்கு OnePlusோட அல்ட்ரா வைட் ஆங்கிள் வீடியோ ரெக்கார்டிங் தான் பெட்டரா இருக்கு. செல்ஃபி கேமரா வீடியோ ரெக்கார்டிங்ல Pixel 7 தான் பெட்டரா இருக்கு கம்பேர்ட் டு OnePlus 11. உங்களுக்கு 4K 60 fps ஷூட் பண்ணலாம். OnePlus 11ல only 1080p 30 fps தான் பாசிபிள்ங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பா எடுக்கிற ஒரு ஃபோன் வேணும்னா, மேக்ரோ பண்ணனும்னா அப்ப OnePlus 11 வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லுவேன். பட் ஒரு ரிலையபிளான கேமரா எப்பவுமே நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா ஒரு கரெக்ட்டான பிக்சர் எடுக்கிற ஃபோன் வேணும்னா அப்ப Pixel 7 தான் பெட்டர்னு சொல்லுவேன். ஆல்ரைட், பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுவோமா? OnePlus 11ல உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் Android 11 2023 flagship ஸ்பெக்ஸ் கிடைக்கும். Snapdragon 8 Gen 2, LPDDR5X RAM, அப்புறம் UFS 4.0 ஸ்டோரேஜ். இந்தியால OnePlus 11 வந்து உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட்ல தான் கொடுக்க போறாங்க.
கொடுத்துருவாங்க. 8 128GB அப்புறம் 16 256GB. 8 128GB ல உங்களுக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் கிடைக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. UFS 4.0 ஓட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு வந்து டேட்டா ரேட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2 டைம்ஸ் ஃபாஸ்டரா கிடைக்குங்க. அதனால ஆப் ஓப்பனிங் ஸ்பீட்ஸும் ஃபாஸ்டரா இருக்கும். அப்புறம் கேமரா ஷார்ட் டு ஷார்ட் ஸ்பீடுன்னு சொல்லுவோம், அதுவும் ஃபாஸ்டா இருக்கும். அப்படின்னா கேமரா எடுத்து நீங்க பிக்சர் ஷூட் பண்ணீங்கன்னா ஃபாஸ்டா ஷூட் பண்ணுது கம்பேர்ட் டு OnePlus 10 Pro. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இப்பவே இந்த Pixel 7 சைடுல வச்சிடுறேன். ஏன்னா Pixel 7 ஓட பெர்ஃபார்மன்ஸ் வந்து OnePlus 11க்கு மேட்சே இல்லைங்க. OnePlus 11 வந்து பெர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு, ஆல்மோஸ்ட் டபுள் ஃபாஸ்ட்னு சொல்லலாம். OnePlus 11 ஓட ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் காம்படிஷன் எதுனா iQOO 11. பை தி வே iQOO 11 ஓட ரிவ்யூ நீங்க இதுவரைக்கும் பார்க்கலனா இங்க லிங்க் வந்துரும், கண்டிப்பா போய் பாத்துருங்க. இப்போ நாங்க Antutu ரன் பண்ணப்போ iQOO 11 வந்து ஸ்கோர் ஹையரா இருந்தது கம்பேர்ட் டு OnePlus 11. அப்புறம் Geekbench ரன் பண்ணும்போது OnePlus 11 ஓட ஸ்கோர் வந்து இதுவரைக்கும் நாங்க அச்சீவ் பண்ணதுல பெஸ்ட், ஈவன் கம்பேர்ட் டு iQOO 11 பெட்டரா இருந்தது. அப்புறம் CPU throttle ஸ்கோர்ல நாங்க 40 கோர் 30 மினிட் டெஸ்ட் ரன் பண்ணுவோம். அதுல வந்து 80% ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் கிடைச்சது எனக்கு OnePlus 11ல. iQOO 11ல வந்து 82% கிடைச்சது. அவ்வளவு டிஃபரன்ஸ் இல்ல. சோ both are very good ன்னு சொல்வாங்க. ஆனா 3D Mark wireless டெஸ்ட்ல ஸ்டெபிலிட்டி வந்து iQOO 11ல பெட்டரா இருந்தது கம்பேர்ட் டு OnePlus 11. ஓவரால் ரெண்டு போனுமே பெர்ஃபார்மன்ஸ் விஷயத்துல வந்து சூப்பர்னு சொல்லுவாங்க. கேமிங் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த ரெண்டு போனுக்கு மேல உங்களுக்கு பெட்டரா எந்த போனும் இப்போ மார்க்கெட்ல கண்டிப்பா கிடைக்காது, எஸ்பெஷலி ஆண்ட்ராய்ட்ல. சோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் OnePlus 11ல சூப்பரா இருந்துச்சுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் கேம் பண்ணி பார்த்தேன், ஒரு 30 நிமிஷம் Apex Legends ரெண்டு போன்லயும் விளையாடும் போது iQOO 11 கொஞ்சம் ஹீட் அப் ஆச்சுங்க. OnePlus 11 அவ்வளவு ஹீட் அப் ஆகல. இன்னொரு விஷயம் என்னன்னா, OnePlus 11ல RAM மேனேஜ்மென்ட் பெட்டரா இருக்கு. சோ ஓவரால் நான் என்ன சொல்வேன்னா, பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங் விஷயத்துல OnePlus 11 இஸ் குட், iQOO 11 இஸ் ஆல்சோ வெரி குட். அப்புறம் OnePlus 11க்கு TUV Rhineland 48 month fluency rating அப்படின்னு ஒன்று கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க OnePlus 11 வாங்குனீங்கன்னா இப்போ வாங்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற ஸ்பீடு சேம் ஸ்பீடு 4 வருஷத்துக்கு அப்புறம் கூட அதே சேம் ஸ்பீட் கிடைக்கும் அப்படின்னு OnePlus சொல்றாங்க. அடுத்து பேட்டரி லைஃப் பத்தி பேசுவோம். பேட்டரி லைஃப் வந்து OnePlus 11ல ஓய்யோ தாறுமாறா இருக்குங்க. நான் உண்மையா சொல்றேன், எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. iQOO 11ல எனக்கு 5 hours 22 minutes ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது. OnePlus 11ல 6.5 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சதுங்க. ஏன் யூஸ் கேஸ் சேம் யூஸ் கேஸ் தான். அது QHD plus ரெசல்யூஷன்ல 120 Hz refresh rate கூட, அண்ட் வித் FHD plus ரெசல்யூஷன் எனக்கு எவ்வளவு கிடைச்சு தெரியுமா? 7 hours ஸ்கிரீன் ஆன் டைம். நாங்க லாஸ்ட் 2 இயர்ஸா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஆண்ட்ராய்ட் ஃபிளாக்ஷிப்ஸ்ல இது வரைக்கும் இதுதான் பெஸ்ட் பேட்டரி லைஃப். OnePlus very good job. It's better than Moto H30 Pro, it's better than Moto H30 Ultra, Pixel 7, அப்புறம் of course iQOO 11 as well. அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கவே இருக்குங்க. உங்களுக்கு 100 watt ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லயே கொடுத்துறாங்க. 0 to 100 25 minutes. இதுக்கு மேல ஃபாஸ்டா அவசியமே இல்ல. Pixel 7ல of course இந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு கிடைக்காது. பட் Pixel 7ல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா வயர்லெஸ் சார்ஜிங். OnePlus 11ல வயர்லெஸ் சார்ஜிங் இல்ல. கார்ல வந்து வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குங்க. சோ அது கொஞ்சம் நான் மிஸ் பண்ணேன். அப்புறம் நான் Airtel 5G Jio 5G ரெண்டுமே ட்ரை பண்ணேன். Jio 5Gல எனக்கு 1 Gbps மேல ஸ்பீட் கிடைச்சதுங்க. OnePlus 11 ஓட குவாலிட்டி 5G குவாலிட்டி சூப்பர், கால் குவாலிட்டி சூப்பர், எல்லாமே செமையா இருக்கு. ஓகே, அடுத்து சாஃப்ட்வேர் பத்தி பேசுவோம். Oxygen OS 13 சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஐ அம் ரியலி ஹாப்பி வித் Oxygen OS 13. Oxygen OS 13 வந்து Android 13க்கு மேல ஒரு 4க்கு, அதுல வந்து உங்களுக்கு 4 years of software updatesum 5 years of security updatesum OnePlus கொடுப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க. இப்போ கரண்ட்லி இதுல டிசம்பர் செக்யூரிட்டி பேட்ச் ஓடிட்டு இருக்கு. Pixel 7ல உங்களுக்கு ஜனவரி செக்யூரிட்டி பேட்ச் கிடைக்கும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, Oxygen OS 13ல சுத்தமா பக்ஸே இல்லைங்க. Pixel 7ல நிறைய பக்ஸ் இருக்கு, நிறைய பேர் சொல்லிருக்காங்க பிரச்சனை இருக்குன்னு. OnePlus 11ல சுத்தமா இல்ல. அப்புறம் Oxygen OS 13ல உங்களுக்கு நிறைய ஆசமான ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. Zen mode இருக்கவே இருக்கு. அப்படின்னா நீங்க வந்து ஃபோன் யூஸ் பண்ணாம ரெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா Zen mode யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர் யூஸ்ஃபுல்லான ஆப்புங்க. அது இல்லாம நீங்க ஏதாச்சும் காப்பி பண்றீங்கன்னா, ஒரு டெக்ஸ்டோ ஒரு இமேஜோ டைரக்டா கிளிப்போர்டு வந்து சேவ் ஆயிட்டு அந்த கிளிப்போர்ட்ல இருந்து நீங்க டைரக்டா எடிட் பண்ணிக்கலாங்க. எவ்வளவு யூஸ்ஃபுல் தெரியுமா அது? அப்புறம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேல கூட அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேல இப்போ உங்களுக்கு Spotify டைரக்டா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம நீங்க ஏதாச்சும் Swiggy Zomatoல இருந்து ஆர்டர் பண்றீங்கன்னா லைவ் ட்ராக்கிங் கூட இருக்கு. One of the best software experience in 2023 அப்படின்னு சொல்வேன் OnePlus 11. So finally OnePlus 11 OnePlus 10 Pro ஓட கம்பேரிசன்ல ஒரு சூப்பர்பான அப்டேட்டுங்க. இப்போ நீங்க ரெகுலரா கிரிக்கெட் பாக்குறீங்கன்னா நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து சூப்பர் கிரிக்கெட்டர்ஸா இருப்பாங்க. ஆனா சில டைம் ஃபார்ம் விட்டு போவோம். அந்த மாதிரி தான் ஆயிருக்கு OnePlusக்கு. இப்போ திருப்பி OnePlus ஃபார்முக்கு வந்துருச்சுங்க. விராட் கோலி எப்படி செஞ்சுரி அடிச்சாங்களோ அந்த மாதிரி OnePlus with the OnePlus 11 has hit a century. ஓகே, செஞ்சுரி சொல்றது கொஞ்சம் அதிகம் தான், பட் வெரி குட்னு சொல்லலாம். அப்புறம் யாராச்சும் கேட்டாங்கன்னா OnePlus 11 வாங்கணுமா இல்ல Pixel 7 வாங்கணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா OnePlus 11 தான் சொல்வாங்க. ஒரே ஃபீலிங் என்னன்னா, OnePlus 11ல எனக்கு IP ரேட்டிங் அப்புறம் 4K வீடியோ ரெக்கார்டிங் ஃப்ரண்ட் கேமரால கொடுத்திருந்தாங்கன்னா சூப்பர் பேக்கேஜா இருந்திருக்கும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க OnePlus 11 பத்தி? உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஆசம் வீடியோஸ் பார்க்க விரும்புறீங்கன்னா டக்கு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.